ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி டேட் 1. ஸோ இந்த மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் பார்க்கலாம். நான் வந்து எவ்ரி மந்த் பட்ஜெட் போட்டு அதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கோல்டுலேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்ச் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 20,000 கொடுத்தாங்க. ஸோ இந்த 20,000ல் தான் நான் வந்து இந்த 1 மந்த்துக்கான க்ரோசரி தென் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நான் பார்க்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 20,000லேருந்து நான் எந்த அளவுக்கு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இதில் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டில் தான் நான் வந்து கோல்டோ சில்வரோ ஏதோ ஒன்று நான் வாங்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் சேவிங்ஸ்க்கு கொடுத்துருவேன். ஸோ நான் இருக்கிற இந்த அமௌண்ட்டில் 20,000ல் 10% அமௌண்ட்டை வந்து நான் சேவிங்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். இப்போது 20,000ல் 2,000 ருபீஸ் வந்து நான் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்கிற 18,000ல் தான் நான் வந்து இந்த மந்த்துக்கான பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் வீக்லி எக்ஸ்பென்சஸ் தென் டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 3 விதமாக நான் பிரிச்சிருக்கேன். இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் 6,000. தென் க்ரோசரி, இந்த மந்தோட க்ரோசரிக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மில்க்குக்கு வந்து 1,500 வந்துட்டு ஒதுக்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால். ஸோ 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பால் வந்து நெசசரியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 1,500 ஒதுக்கியிருக்கேன். ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 ஒதுக்கியிருக்கேன். தென் சிலிண்டருக்கு வந்துட்டு 800 வந்துட்டு நான் இதில் ஒதுக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், அப்புறம் நான்வெஜ், இந்த 2 மட்டும்தான் நான் வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் 2,000 வந்து இதில் தனியாக ஒதுக்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு 500 அப்படின்ற மாதிரி 2,000 ஒதுக்கியிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,200 ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு பெர் வீக் வந்து 300 இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் வந்து 1,200 தான் இதுக்கு ஒதுக்கியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வாங்கக்கூடிய காய்கறி, கீரை, தென் குடிக்கிற தண்ணி, இது மட்டும்தான் நான் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 800 அப்படின்ற மாதிரி நான் ஒதுக்கியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 800 அப்படின்னா 4 வாரத்துக்கு 3,200 வருது. ஸோ இதுதான் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் ஒதுக்கியிருக்கிற அமௌண்ட்டு. நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு வீக்கும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகுது, நான் எவ்வளோக்கு தண்ணி வாங்குகிறேன், எவ்வளோக்கு காய் வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு டெய்லியும் ரஃபாக நோட் பண்ணி ஒவ்வொரு வீக்கோட எண்ட்லேயும் கரெக்டாக இந்த காலமில் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதில் எவ்வளோ சேவிங்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கு தான் பக்கத்துலேயே சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு காலமும் நான் இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பட்ஜெட் போடுவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மாதம் என்கிட்ட கொடுத்த 20,000. இதை வச்சு தான் இந்த மந்த்து ஃபுல்லாக நான் மேனேஜ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதில் சேவிங்ஸும் பண்ணணும். இப்போது அமௌண்ட் வந்து நான் தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறேன். 10% சேவிங்ஸ் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோனா 2,000. இந்த 2,000 வந்துட்டு நான் தனியாக எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதத்துக்கான என்னோடய ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸ் அமௌண்ட். இதில் வந்து நான் எடுக்கவே மாட்டேன். மீதி இருக்கிற 18,000ல் தான் என்னோட எல்லா செலவுகளையும் நான் பார்ப்பேன். இப்போது ரெண்ட்டுக்கு வந்து 6,000, ஏன்னா அது வந்து என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. ரெண்ட்டுக்கான 6,000 வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இன்றைக்கி டேட் 1, எப்படியும் ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து ரெண்ட் கொடுத்துருவேன். ஸோ அதனால் அது தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற க்ரோசரி, மில்க்கு, ரைஸு, சிலிண்டர் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்துட்டு ஒரு 5,600 வருது. இந்த 5,600 வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் வந்து பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எவ்ரி மந்த் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு எந்த இதுக்குன்னு ஒதுக்குறேனோ அதை தனித்தனி பர்ஸில் தான் நான் வந்து எப்போவுமே வைப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5,500 அமௌண்ட் நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன். சேஞ்ச் 100 ருபீஸ் இல்லை. ஸோ தனியாக 5,500 தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
இது வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கான அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் எனக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ரூ. 2000, நான்வெஜ்ஜில் வந்துட்டு ஒரு ரூ. 1200, டோட்டலாக ரூ. 3200 அமௌண்ட் வருது. நான் வந்துட்டு இந்த ரூ. 3200 தனியாக இன்னொரு பர்ஸில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் தனி பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் தனியாக அதில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேயுமே எனக்கு ₹200 வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஏன்னா ரூ. 3000 தான் நான் வச்சுருக்கேன், ₹200 நான் வைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னா ரூ. 3200 வந்தது. இந்த ரூ. 3200 நான் இன்னொரு தனி பர்ஸில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரூ. 3200 இதுலேயுமே வந்துட்டு எனக்கு ₹200 வந்திருக்கு. ஸோ நான் தனியாக ₹3000 நான் எடுத்து வச்சுக்கிறேன். பேலன்ஸ் வந்து என்கிட்ட ₹500 இருக்குது. ஆக்சுவலி மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு ₹100 நான் வைக்கணும். வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஒரு ₹200 வைக்கணும். தென் டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு ₹200 வைக்கணும். இதெல்லாம் எனக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிற அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நான் லாஸ்ட் மந்தோட ஃபெப்ரவரி மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டில் இருக்கிற சேஞ்சை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ₹500 நான் அப்படியே அந்த சேவிங்ஸில் வச்சுட்டு சேஞ்சை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது அந்த சேஞ்ச் அமௌண்ட்டை வந்துட்டு நான் ஒவ்வொரு பர்ஸ்லேயும் ஷார்ட்டேஜ் இருக்கிறத வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ₹100 நான் வச்சிடுறேன். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ₹200 நான் வச்சிடுறேன். தென் அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ₹200 நான் ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக நான் வந்துட்டு இதை ஷார்ட்டேஜ் அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணி கரெக்டாக அந்தந்த பர்ஸில் கரெக்டான அமௌண்ட்டை வந்துட்டு நான் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் நான் இதில் வந்துட்டு எடுக்கிறேன், எவ்வளோ வந்துட்டு செலவு பண்ணுறேன், மீதி எவ்வளோ வந்துட்டு நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக அந்தந்த பர்ஸ்லேயே நான் வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு வந்து மந்த் எண்டில் நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கரெக்டான கால்குலேஷன் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் மாற்றி மாற்றி மொத்தமாக எடுத்து செலவு பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எதில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன், எதில் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் மொத்தமாக அமௌண்ட் வச்சு நான் செலவு பண்ண மாட்டேன். இப்படி தனித்தனியாக பிரிச்சுப்பேன். அப்போது அந்தந்த பர்ஸில் நான் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேன், இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் அதில் எவ்வளோ செலவு பண்ணுறேன், அதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட்டில் வந்துட்டு, நீங்கள் வந்து இபி பில் வந்து என்ன பண்ணுவீங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெட்ரோல் செலவு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் நானும் வந்து செலவுகளை வந்து 2ஆக பிரிச்சுப்போம். பாதி நான் என்னோட கண்ட்ரோலில் இருக்கும், மீதி பாதி என் ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸு, மெடிக்கல் எமர்ஜென்சி, பெட்ரோலு, இபி இந்த மாதிரியான இதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்துப்பேன். ஸோ இப்படி தனித்தனியாக நாங்கள் வந்து பிரித்து தான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மட்டும் நினச்சா நடக்காது, நம்மளோட பார்ட்னரும் சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பொறுப்புகளை வந்து பிரிச்சுக்கணும். நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேரும் பிரிச்சுப்போம். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பார்ட்டில் அவங்க தனியாக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி தனித்தனியாக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோட இந்த பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching.